ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 8 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்க பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ கூட ஸ்டீவ் சண்டை போடுறதுக்கு காலில் விழுந்து கெஞ்சிருப்பான். ஐயா என்ன தோக்கடிச்சிடாதீங்க, ட்ராவில் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து டிவியில் பார்த்தா இதுக்கு முன்னாடி போட்ட சண்டையில் நம்ம ஹீரோவை அடிச்சிருப்பான். அதை போட்டு காட்டியிருப்பானுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ செம கடுப்பாக இருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இப்போ நம்ம ஹீரோவும் ஸ்டீவும் சண்டை போடுற அது எல்லாத்தையுமே லைவா டிவில டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இந்த மாதிரி விஷயத்த டெலிகாஸ்ட் பண்ணதை பார்த்துட்டு, டே இதுக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி உன்ட்ட காசு வாங்கிட்டு தோக்கிற மாதிரி நடிச்சேன், அதை இப்போ போட்டு காட்டி நான் அசிங்கப்படுத்தியாடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பார்த்து திட்டினோன்னே, அதுக்கு அவன் நம்ம ஹீரோ பார்த்து, யோ உனக்கு நான் $1 trillion கொடுத்துருக்கேன், அதனால அடிக்கடி போட்டு காட்டுவேன், அதெல்லாம் நீ ஒன்றும் தப்பா நினைச்ச கூடாது அப்படி சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயி, இல்ல நான் உன் கூட மட்டும் சண்டை போட மாட்டேன், உன்னோட கில்டை சேர்ந்த எல்லாருமே மொத்தமாக வர சொல்லி அவங்க எல்லாத்தையுமே நான் அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டோன்னே, அதை கேட்டு அந்த லைன் கில்டை சேர்ந்து பின்னாடி இருந்தவனுங்க, இல்ல இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாருமே இறங்கி அடிப்போம் அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கில்டு சேர்ந்த எல்லாருமே மொத்தமா உள்ள இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதை தூரத்துல இருந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்துட்டு, அப்படின்னா நம்மளும் இறங்கி அடிப்போம்னு சொல்லிட்டு கெவின் அப்படி குதிச்சு போவான். அப்படி சண்டை ஆரம்பிக்க பாருங்க, ஏதோ ராயல் ரம்பிள் மாதிரி இஷ்டத்துக்கு எல்லாருமே உள்ள வந்து அடிச்சுட்டு இருப்பானுங்க. அங்கே வந்து கெவின் பறந்து வந்து ஒருத்த மூஞ்சிலேயே மிதிப்பான் பாருங்க. அதை டிவில எல்லாம் லைவா போயிட்டு இருக்கும். அப்போ அங்கே நடக்கிற கூத்து எல்லாத்தையுமே லைன் கில்ட் ஆஃபீஸரும் பார்த்துட்டு, ஏய் கேப்டன் ஆலிவர் எங்கடா போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆலிவர் அங்கே இருக்க மாட்டான். ஆலிவர் அப்படியே அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம யூகா பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு ஆலிவர் பயந்து போயிடுவான். அப்போ ஆலிவரை பார்த்து நம்ம யூகா பொண்ணு, நீ என்ன இங்கே நடந்து வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அந்த ஆலிவர், இல்லம்மா நீ எதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி கேட்பான். அதுக்கு யூகா பொண்ணு, நீ எனக்கு ஒரு மிஷின் கொடுத்தி, அந்த மிஷின் உனக்கு தெரியாதா, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படி கேட்டோன்னே, ஆமாம் அந்த மிஷின் அதெல்லாம் இப்போ இருக்கட்டும், சரி வாங்க நம்ம போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே, அதை கேட்டு நம்ம யூகா பொண்ணு, நீ என்கிட்ட இந்த அளவுக்கு மரியாதையெல்லாம் பேச மாட்டியே, காட்டு கத்திக்கிட்டு இருப்ப, திட்டிக்கிட்டே இருப்ப, என் மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருப்ப, ஒழுங்கா சொல்லு ஆலிவர், நீ ஆலிவரே கிடையாது, நீ யாரு அப்படி சொல்லிட்டு ஆலிவரை பார்த்து சந்தேகப்பட்டு இருப்பா யூகா பொண்ணு. அப்படி இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அந்த லைன் கில்ல சேர்ந்த எல்லாத்தையுமே அடிச்சு பறக்க விட்டுறாப்ல. அப்படி நம்ம ஹீரோ எல்லாருமே துவச்சி காய போட்டு தூக்கி வீசினதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு லைன் கில்ல சேர்ந்த ஸ்டீவ் கடுப்பாயி, டே என்னோட ஆட்களே அடிச்சிட்டியா, இதுக்கப்புறம் பேச்சு கிடையாது, என்னோட பவர் என்ன நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி வெறித்தனமா நம்ம ஹீரோ மேல கோவப்பட்டு இருப்பான். அப்படியே பாஞ்சு வந்து நம்ம ஹீரோ அடிக்க வருவான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ சும்மா தவடாலேயே ஒரு குத்து குத்தி அப்படி பறக்க விட்டுருவாரு. பறந்து போய் விழுந்தவன், இல்ல இவன் என்ன இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான், நான் உடனே என்னோட கடவுளை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற நேரத்துக்குள்ள நம்ம ஹீரோ பறந்து வந்து மறுபடியும் ஓங்கி ஒரு குத்து அடினா அடி சும்மா போட்டு புரட்டி எடுத்துருக்காரு நம்ம ஹீரோ. அடிக்கிற அடியில பயந்து போயிருவான் அந்த ஸ்டீவ். நம்ம ஹீரோ போட்டு புரட்டி எடுக்கிறதுல மனசுக்குள்ள, ஐயோ நான் செத்துருவோம் போல இருக்கே, என்னை யாராச்சும் காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இங்க கெவின், டே வாங்கடா வாங்கடா எவனாட்டு வாங்கடா, நான் அடிச்சு புரட்டி எடுக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரே குசியா இருப்பான். அந்நேரம் பார்த்து யூகா பொண்ணு ஆலிவர் அடிச்சு மேல இருந்து பறக்க விடுவா. அதே நேரம் அந்த ஆலிவர் எங்க வந்து விழுறானா, கீழே இருக்கான் பாத்தீங்களா ஸ்டீவ், அவன் மேலே வந்து பொந்துன்னு விழுவான். விழுந்ததுக்கு அப்புறம் அந்த உண்மையான உருவத்துக்கு மாறுவான் பாருங்க அந்த ஆலிவர். அவன் ஒரு பொண்ணுங்க, அவ பேரு சில்வியா, இவ ஆக்வா கில்ட சேர்ந்த ஒரு டபுள்எஸ் ரேங்க் ஹண்டரு. இவ என்னடா இங்க இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டுருவானுங்க. அப்படின்னா ஆலிவருங்கிறது ஒரு பொண்ணா, இவ்வளவு நேரம் பொண்ணா நடிச்சிட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அப்புறம் தான் தெரியுது ஆலிவங்கிறது ஒரு பையன் தான், அவனோட உருவத்துல வேற ஒருத்தி வந்து இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அவன் கெவின் இருக்கான் பாருங்க. சே நான் சண்டை போடுற தடுக்கிறதுக்குனே வராங்கடா, இந்த தடவை நான் சண்டை போட்டு நல்லா என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தேன், சே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் அந்த பக்கம் வீசுவானா, என்ன சத்தம் கச்சக்குன்னு ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெவின் யோசிப்பான். என்னன்னு திரும்பி பார்த்தா அங்கே சண்டை போட்டவனோட உடம்புல கத்தியை வச்சு இறக்கிடுறான். அது லைவா எல்லா டிவிலும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. குடும்பத்தோட பார்த்துட்டு குழந்தைய கண்ணெல்லாம் முடுறாங்க. ஐயோ என்னடா கொலை பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கெவின் பயங்கரமா பயந்து போயிடுவான். ஐயோ லைவ் டெலிகாஸ்ட்ல வேற போயிட்டு இருக்குமே, எல்லாருமே பார்த்துருப்பாங்களேன்னு சொல்லிட்டு பயந்து போய் அந்த ஸ்வாடை வெளியே எடுத்தோன்னே அங்கே பிரகாசமா வெளிச்சடிக்குது. அப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே அவன் உயிரோட எந்திரிச்சு நிற்கிறாங்க. செத்து போனவன் எந்திரிச்சு நின்னப்போ தான் தெரியுது அவனை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது வேற யாரும் இல்லை, துலாம் ராசி லிப்ரா கில்ட சேர்ந்த பாஸ் அந்த ஜெனிஃபர் தான். அவளோட அந்த கடவுள் சக்தி யூஸ் பண்ணி இப்போ அவனை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா. இப்போ அவங்ககிட்ட அந்த பாஸ் ஜெனிஃபர் கிட்ட எந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குமோ அதே அளவுக்கு பயங்கரமான ஒரு பவர் இருக்கும். அப்போ அந்த மனுஷனை கண்ட்ரோல் பண்ற லிப்ரா பாஸ் ஜெனிஃபர் அங்கே கெவினை பார்த்து, டே கெவின் நான் இவனோட பாடியை தான் முன்னாடியே சூஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு அந்த கெவின் இங்கிட்ட முழிச்சிட்டு கம்பி கட்டுற கதை மாதிரி, ஆமா எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா சமாளிச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த மனுஷனை கண்ட்ரோல் பண்ற அந்த ஜெனிஃபர் சொல்லிட்டு இருப்பா, டே கெவின் நீ தானடா லியோவோட முதுகுல குத்துலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நீ தானே முதல் குத்திருக்க, அப்புறம் எதுக்குடா நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவன் கடுப்பாயி, நீ இந்த மாதிரி பொய்யா பேசாத, என்னை கேவலப்படுத்தினா எனக்கு கோவம் தரும், நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கும்போது திரும்ப அந்த ஜெனிஃபர் அதே தான் சொல்லிட்டு இருப்பா, டே நீ அந்த மாதிரி முதல்ல குத்தலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சொன்னதே நீ தான்,
இப்போ நீ என்னன்னா அவங்க கூட சேர்ந்துட்டு நல்லவனா மாறிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவன் கடுப்பாயிட்டு ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண போவான். இங்க பாரு நீ ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகுது அவனால அந்த மனுஷனை கண்ட்ரோல் பண்ற அந்த லிப்ரா ஜெனிஃபரை அட்டாக் பண்ணவே முடியாது. அதே நேரம் இங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவனோட ஃபயர் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான் பாருங்க. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அவனோட பழைய பவர் ஏற்கனவே திரும்ப வந்துருச்சு. அதனால அவனோட ஃபயர் சும்மா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அந்த ஃபயர் பவரை அவன் அசால்ட்டா டாஜ் பண்ணி அந்த பக்கம் தள்ளி விட்டுறான். அப்புறம் அந்த லிப்ரா பாஸ் ஜெனிஃபர் சொல்லிட்டு இருப்பா, டேய் உங்ககிட்ட உன்னோட ஃபுல் பவர் திரும்ப வந்தாலுமே என் அளவுக்கு உங்ககிட்ட பவர் கிடையவே கிடையாது. என் பவர் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானது தெரியாத உனக்கு, என்னை தொடக்கூட முடியாது அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது அதே நேரம் நம்ம ஹீரோ அவரோட ஸ்வாடை வச்சு சும்மா பறந்து போய் ஒரு அட்டாக் போடுவார் பாருங்க. அதே நேரம் அந்த லிப்ராவோட ஜெனிஃபர் ஒரு சங்கிலி மாதிரி வச்சு கட்டி போட்டுருவா. நம்ம ஹீரோட அந்த ஸ்வாடை கட்டி போட்டு, டேய் நான் கண்ட்ரோல் பண்ற ஒருத்தன் தானே, ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சியா, அததான் முடியாது. ஏன்னா என்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்குமோ அதே மாதிரி இவங்கிட்ட இருக்குது. இவனை நீ தொடணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கடவுளோட பவர் இருக்கணும் அப்படின்னு அவ சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த சங்கிலியை உடச்சு போட்டு நின்றுட்டு இருந்த அவனை 2 துண்டா வெட்டி போட்டுருவாரு. அப்புறம் என்ன, அவளுக்கு கனெக்ஷன் கட் ஆயிரும். அவ அப்படி அங்க உட்காந்துட்டு இருந்த இடத்துல தலையில கை வச்சுட்டு, சே நான் லியோவை கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டுட்டேன், அவன் நான் நினைச்சதை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க எவனும் நடந்து வரான். யாருன்னு பார்த்தா பார்க்கறதுக்கு நல்லா 6 பேக்லாம் வச்சுட்டு வெறித்தனமா இருக்கான். வேற யாரும் இல்லைங்க, அங்க லைன் கில்டை சேர்ந்த ஆலிவர் தான். அவன் இங்க வந்துட்டு இருக்கான். அப்போ அவ சொல்லிட்டு இருப்பா ஜெனிஃபரு, ஏ லைன் கில்டை சேர்ந்த ஆலிவர் வந்துட்டியா, இதுக்கப்புறம் நீ அந்த கில்டுக்கு கேப்டனா இருக்க போறது இல்ல, நீ தான் அந்த ஸ்டீவ் இருக்க இடத்துல அடுத்த பாஸா மாற போற, லைன் கில்டோட பாஸ் ஆலிவர் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பாஸாக்க அவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் கெவினும், ஏய் உங்ககிட்ட கடவுளோட பவர் எது இருக்காடா, எப்படிடா அதை அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டேய் அதெல்லாம் விடுங்கடா, இப்போ சண்டை போட்டு முடிச்சாச்சு, இப்போ அந்த ஸ்டீவ் ஜெயிச்சானா நான் ஜெயிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஸ்டீவ் அப்படியே அடிச்சு தரையில படுத்து கிடப்பான். அப்போ அங்க இருக்கிற அந்த லைன் கில்ட சேர்ந்தவனுங்க, இருங்க இன்னும் முடிவு பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ, டே என்னது முடிவு பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டு வரா. உடனே அவனுக்கு பயந்து போய் இருங்க இருங்க மீட்டிங் போட்டு வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம யூகா பொண்ணு வந்து, நான் வேணா சொல்லவா யார் ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கை தூக்கி இவர் தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பா. அதை பார்த்து எல்லாருமே ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த பிக்கி பேங்கர் அந்த லைன் கிரியேச்சரை சம்மன் பண்ணி அங்க இருக்கிற மேஜிக் வெப்பன் எல்லாத்தையுமே முழுங்கி வைடா சேமிச்சு வைடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆர்டர் கொடுக்க அது ஜாலியா எல்லா வெப்பனையும் முழுங்கிட்டு இருக்கும். அதே நேரம் அங்க இருக்க மற்ற ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே, டேய் ஒழுங்கா என்னோட அப்பர்சென்டியா சைன் போட்டு அக்ரிமெண்ட் வச்சிருங்க, இல்ல உங்களை போட்டு தெளிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருப்பாரு. அதை இந்த பக்கம் கெவின் பார்த்துட்டு, ஏய் இவங்கிட்ட உண்மையாலே கடவுள் பவர் வந்துச்சு அப்படின்னா இவனோட அலும்பு தாங்க முடியாதடா, ரொம்ப அட்டகாசம் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு கெவின் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கடுப்பாய் கெவினோட கழுத்தை பிடிச்சி மூக்குலேயே நங்குன்னு குத்திட்டு, என்ன தைரியம் தான் என் ஃப்ரெண்டை பத்தி தப்பு தப்பா பேச அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்து, டே வாட்டர்ஸ் நீ இன்னும் நம்ம ஃப்ரெண்டான ஜவுனியும் உன்னோட ஒய்ஃபையும் இன்னும் பார்க்கல, அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்க, நீ பார்க்க ரெடியா அப்படின்னு நம்ம ஹீரோ காயின் எடுத்து காட்டிட்டு இருப்பாரு. அப்படியே கட்டினா இந்த பக்கம் ஸ்கார்பியோ கில்டு பாஸ் ஆன ஹெய்லி நம்ம ஹீரோ இங்க பண்ண கூத்து எல்லாத்தையுமே அவளோட அந்த மிரர்ல பார்த்துட்டு இருப்பா. அப்படி பார்த்துட்டு இருந்தவ நம்ம ஹீரோ மட்டும் தனியா பார்த்து எவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைட் அடிச்சுட்டு இருப்பாளா. அப்போ அங்க வேலை பார்க்குற கில்டு மெம்பர் ஒருத்தி கதை திறந்துட்டு ஹெய்லி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வருவாளா. உடனே காஃபி குடிச்சிட்டு இருந்தவ அப்படி தடுமாறி கீழே விழுந்து காஃபி கப்ப தலையில கவுத்துருவா. அப்படியே கவுத்துட்டு நின்றுப்பா. பார்க்கறதுக்கே செம காமெடியா இருக்கும். ஒரு கில்டோட பாஸ் காஃபி கப்ப தலையில கவுத்துக்கிட்டு செம ஃபன்னா நின்றுட்டு இருப்பா. அப்ப அங்க வந்தவ, நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு, நம்மளோட ஹாஸ்பிட்டல் அடிச்சு உடச்சிட்டாங்க, அங்க நிறைய சண்டை நடந்துட்டு இருந்துச்சு, அங்க ஜேவை கொல்ல வந்தாங்க, அப்ப அவங்களோட அப்பாவோட கில்ட சேர்ந்தவங்க தான் வந்து காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இந்த ஹெய்லி, அப்படியா அப்போ அங்கே வேற ஏதாச்சும் நடந்துட்டு இருக்கா இல்லை அவ்வளோதான் நான் பிரச்சனை முடிஞ்சா அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரச்சனை முடிஞ்சு புதுசாக ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா இப்போ லியோவோட ஒரு அப்பர்சன்டியா மாறினால அவங்களோட கில்டை சேர்ந்த கடவுள் எல்லாம் கோவப்பட்டு அவனை கொல்ல வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அடையாளம் தெரியாதவங்க ஜேவை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அங்கே பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் நம்ம கில்டை சேர்ந்த ஊஜன் அங்கே அனுப்பி வச்சிருக்கோம். அவர் செம ஸ்பீடாக போயிட்டு இருக்காரு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு ஹெய்லி, அப்படியா ஊஜன் போறாரா அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட பிளான் என்னன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் ஊஜன் செம்ம ஸ்பீடாக ஓடி போயிட்டே இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம கில்டை சேர்ந்த நிறைய கடவுள் இருப்பாங்க பாருங்க, அதுல சப் கார்டு அவங்க எல்லாம் செம கடுப்பாய் இன்னொருத்த யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருப்பானுங்க. நிறைய பேர்த்த ஏன் அடிச்சிட்டு இருக்கானுங்கன்னா அந்த ஜேவை கொள்றதுக்காக மற்ற கில்டை சேர்ந்த மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்திருப்பானுங்க. அவங்கள பத்து கோவப்பட்டு தான் அந்த சப் கார்ட்ஸ் எல்லாம், டேய் அந்த ஜேவை கொள்றதுக்கு நாங்க தாண்டா வந்திருக்கோம், நீங்க ஏன்டா எங்க வழியில குறுக்க வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அடிச்சிட்டு இருப்பாங்க. 2 பேருமே ஜேவை கொள்றதுக்கு தான் வந்திருக்காங்க, இருந்தாலுமே அவங்களுக்குள்ளே அடிச்சிட்டு இருப்பாங்க. இங்க ஜேவை பார்த்தா புதருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்ப ஜே கூட அந்த டம்பிள் டோர் தாத்தா ஒருத்தர் இருந்தார் பாத்தீங்களா, ஸ்பிரிட், நம்ம ஜே கூட டீலிங் போட்டவர், அவரு தம்பி 2 பேரும் உன்னை கொள்றதுக்காக வந்திருக்காங்க, நீ அந்த லியோவோட அப்பர்சன்டியா மாறனால உன் மேல கோவத்துல இருக்காங்க, நல்ல வேலை நீ அவங்க கிட்ட மாட்டிட்டு போய் சேர்ந்துருவேன்னு நினைச்சேன், பரவாயில்ல அவங்களுக்குள்ள மூட்டி விட்டுட்டு நீ இங்க வந்து ஒளிஞ்சிட்ட அப்படி சொல்லும்போது அதை கேட்டுச்சு, அதெல்லாம் இருக்கட்டும் பெருசு, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஊஜென்ட்ரா வந்துருவான்.
அவன் வந்து அங்கே நின்று அதே நேரத்தில் நம்ம ஜே கிட்ட இருக்க அந்த நம்ம ஹீரோ கொடுத்த காயின் பயங்கரமாக மின்னிட்டு இருக்கோம். அப்போ அந்த காயினுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ் அதாவது ஜேவோட அப்பா அங்கே வந்து நிற்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஜே நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படி சொல்லும்போது லியோ தாண்டா அனுப்பி வச்சான் அப்படி சொல்லும்போது அப்படியா அங்கிள் எங்கன்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அதாவது ஜேவோட அப்பா இல்லைப்பா அவன் வரல என்னை மட்டும் தான் அனுப்பி வச்சான் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு ஜே நீங்கள் மட்டும் தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் அப்பாவை கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்போ இங்கே ஊஜன் இருக்கிறத பார்த்துட்டு ஜேவோட அப்பா டேய் நீ என் பையனை கொலை வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவரோட கடவுளையே கூப்பிட்டுவாரு. அந்த கடவுள் அந்த நெருப்போட கடவுள் வந்துட்டு இங்கே ஊஜனை பார்த்து நான் உன்னை கொல்ல போகிறேன், இப்போ என்னோட பைபிள்ல இருந்து ஒரு வாஸ்தகத்தை படிக்கிறேன், என்னோட சூரிய வெளிச்சம் வரும்போது எல்லாரும் எனக்கு அடிமையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவன் என்ன பண்ணுறான் அந்த ஊஜன்னு அவன் ஒரு மந்திர பேனா எடுத்து அப்படி எழுதிட்டு இருக்கான். அவன் என்ன எழுதுறானா சூரியன் நைட்டு உதிக்காதுடா அப்படின்ற மாதிரி விசில் ஊதி அனுப்பி வச்சிடறான். அந்த பைபிள்லேயே எழுத்தே அவன் மாத்திட்டு இருக்காங்க. இப்பதான் தெரியுது இவன் யாருன்னு. இவன் தாங்க அந்த ஸ்கார்பியன் கில்டை சேர்ந்த ஊஜன். இவன் சாதாரண ஊஜன் இல்லை, இவன் ஒரு செக்ரட்டரி. அந்த கடவுளை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஓட்டர்ஸை பார்த்து கையை நீட்டுவான். ஓட்டர்ஸால நிக்க கூட முடியாது, அவன் முட்டி போட்டு நின்றுவான். இப்பதான் தெரியுது இந்த செக்ரட்டரிலாம் யாரு அப்படின்னா செக்ரட்டரினா அந்த கடவுளோட பைபிளை வசனத்தை எழுதுறவங்க. அந்த வசனத்தை எழுதுறது மூலமா கடவுளுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பைபிள்ல பதிவு பண்ணுவாங்க. எல்லா கடவுளுக்கும் ஒவ்வொரு பைபிள் இருக்கும், எல்லாருக்குமே செக்ரட்டரி இருப்பாங்க. ஆனா அந்த செக்ரட்டரி ஒரு கடத்துக்கு மேல என்ன பண்றாங்கன்னா பைபிள் இருக்க எழுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கடவுளோட சக்தியவே கண்ட்ரோல் பண்றதுனால எல்லா செக்ரட்டரி பவர் இருக்கிறவங்களையும் கடவுள்களே தேடி தேடி கொண்டுறாங்க. அதனால ஒரு செக்ரட்டரியும் உயிரோட இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த ஒரு செக்ரட்டரி மட்டும் உயிரோட இருக்கான். இவன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டே கொல்லலான்னு பார்க்கும்போது நக்கலா சிரிச்சு பேசிட்டு இருப்பான். டே என்ன அவ்வளோதான் நான் யாருன்னு நினைச்சேன் அப்படி சொல்லிட்டு நக்கலா பேசிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ சும்மா பறந்து வந்து அவன் மேலேயே குதிச்சு மிதிப்பாரு பாருங்க. அப்படி அவன் மேலே மிதிச்சு நின்றுட்டு டே என்னடா அவன் ஒய்ஃபை பார்த்து லவ் பண்ணிட்டு இருப்பேன்னு பார்த்தா இவங்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க, உனக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி கட் பண்ணா பிளாஷ்பேக் யாரோட பிளாஷ்பேக்னா அந்த ஊஜனோட பிளாஷ்பேக் தான். அவன் சின்ன பையனா இருக்கும்போது மான்சஸ் அந்த இடத்தை அழிச்சு நிறைய பேரை கொண்டுருது. அவன் சின்ன பையனா அழுதுகிட்டு என்னையாச்சும் காப்பாத்துங்க சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவனை காப்பாற்றி கூட்டு வந்தவ தான் இந்த ஸ்கார்பியன் கில்டை சேர்ந்த பாஸ் ஹெய்லி. இவ தான் சின்ன வயசுல இருந்து அவனை வளர்த்துருக்கா. அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கத்திலேயே ஹெய்லின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். அப்படி அவன் கண்ணை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்மைல வச்சு தான் அப்படி கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அவனை கட்டி போட்டு வச்சோன்னே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது முன்னாடி நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை சேர்ந்த அந்த கில்டு மெம்பர்ஸ் எல்லாம் இவனை உத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ் இருக்கான் பாருங்க, அவனோட ஒய்ஃப் கண்ணு முடிச்சிட்டா இல்லையா, டார்லிங் ஐ லவ் யூ அப்படி சொல்லி ஓடி வந்துட்டு ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து மற்ற அந்த கில்டு மெம்பர்ஸ் எல்லாம் எவ்வளோ வருஷம் கழிச்சு ஒன்று சேர்ந்திருக்காங்கல்ல சூப்பர் அப்படி சொல்லிட்டு கண்ணீர் விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவரோட அந்த கடவுளோட கண் பவர் யூஸ் பண்ணி இந்த பக்கம் இவங்கிட்ட என்ன பவர் இருக்குன்னு சொல்லிட்டு உத்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த பவர் வச்சு அவனை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஊஜன் கிட்ட ஷேடோ டெலிபோர்டேஷன் பவருக்கு தெரிய வருது. அது தெரிஞ்சு வந்த உடனே அவன் அந்த ஷேடோ டெலிபோர்டேஷன் பவர் யூஸ் பண்ணி கட்டில இருந்து தப்பிச்சு சரசரன்னு வேகமா போய் ஓட்டர்ஸ் அவங்க ஒய்ஃபை கட்டி பிடிச்சி நின்று இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை அட்டாக் பண்றதுக்கு வேகமா போவான். அப்ப நம்ம ஹீரோ குறுக்கு பூந்து ஓட்டர்ஸோட ஒய்ஃப் அப்படி காப்பாத்திட்டு அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுவாரு. அப்படி தூக்கிட்டு போகும்போது அதை பார்த்துட்டு அந்த ஊஜன் டேய் ஒரே ஒரு அடி வாங்கிக்கடா ஏன்டா அப்படி தப்பிச்சு போற சொல்லிட்டு அவனே கடுப்பாயிருவான். அப்படி கடுப்பாயிட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஓட்டர்ஸோட ஒய்ஃபை தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருப்பாரா. அதை பார்த்துட்டு ஓட்டர்ஸ் டேய் நீ அம்மாவை அங்க பிடிச்சதா தூக்குவியா, ஏன்டா அப்படி பண்ற, என் ஒய்ஃபை கீழே விட்டுறா, நீ காப்பாற்றவே வேண்டாம்டா அப்படி சொல்லி கத்திக்கிட்டு இருப்பானா. ஆனால் நம்ம ஹீரோ அவன் ஒய்ஃப் அப்படி தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த ஓட்டர்ஸ் அப்படி கீழே மயங்கி விழுந்து டேய் என் பொண்டாட்டியை கீழே விடுறா அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பான். அதை பார்த்து ஓட்டர்ஸோட பையன் ஜே ஏன்ப்பா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கிள் இல்லையோ அம்மாவை காப்பாற்றிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த ஓட்டர்ஸோட ஒய்ஃபும் ஏன் நீங்கள் கோபப்படுறீங்க ஓட்டர்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரை நான் இப்போ தானே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கேன், நான் அவரோட பெரிய ஃபேன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்து ஓட்டர்ஸுக்கு எதுவுமே வெடிச்சு போயிடும். ஐயோ நீயே எப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் அந்த வூஜூன் நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறதுக்கு ரெடியாக மறுபடியும் அட்டாக் பண்ண வரும்போது பட்டான்னு பார்த்தா மேலே இருந்து ஒரு கை அந்த சப் கார்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அவனை பிடிச்சி அப்படி கீழே அமைக்கிட்டு டேய் இப்போ இங்கே வந்த நெருப்புக்கரோட அந்த பைபிளோட இந்த வரியை நீ தாண்டா மாற்றி வச்ச, நீ ஒரு செக்ரட்டரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவனை பிடிச்சி மிரட்டிட்டு இருப்பாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த ஊஜனை பார்த்துட்டு டேய் உன்னை கொல்றதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை, நான் வேணா உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், என்னோட கில்டில் வந்து அப்பர் சண்டையாக சேர்ந்துக்கோ, என்னோட கடவுளா ஏற்றுக்கோ, என்ன ரெடியா என்கிட்ட வந்து அப்பர் சண்டையாக இருக்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேட்டோன்னே அவன் நம்ம ஹீரோ பார்த்து நடுவரில் காட்டிடுவான். நம்ம ஹீரோ கடுப்பாயிருவாரு. ஓ நீ எனக்கே நடுவரில் காட்டுறியாப்பா தம்பி, இப்போ அங்கே மேலே ஒருத்தர் நின்றுருக்கான் பாரு, அவன் உனக்கு ஒன்று காட்டுவான், டே காட்டுறா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்வாட் எடுத்து சரக்குன்னு ஒரு இறக்க இருக்குவாங்க பாருங்க அந்த சப்கார்ட்ஸு. என்ன ஆக போகுது அப்படின்றது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.